101 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா காணிக்க வச்சிருந்தாங்க பாருங்க. ஆமாம், அது வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு அதில் வச்சோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களோட ரொம்ப நாள் ஆசை திருவண்ணாமலைக்கு போகணும், கிரிவலம்லாம் சுற்றணும்னு சொல்லிட்டு அது இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற போகுது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வீடெலாம் கட்டி முடிச்சுட்டு அப்புறமா போய் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் கிச்சன் எல்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருந்தது இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு டோட்டலாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து திருவண்ணாமலைக்கு கிளம்பிட்டோம். கிரிவலம் போகலான்னு சொல்லிக்கலாம். இது வந்து சித்ரா பௌர்ணமி இல்லையா, ஸோ அதனால் ரொம்ப ஸ்பெஷலாக, அதனால் இன்றைக்கி போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கிளம்பிட்டோம். நானும் மனோலாம் வந்து போகிறோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேங்கோட பின்னாடி வருவாங்களாம். ஸோ நாங்கள் முன்னாடி போகிறோம், சந்தியாக்காவும் வராங்க. ஸோ அவங்களாம் கூப்பிட்டு தான் போகிறோமே. போகலாமா? சரி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாங்க வீடியோ போகலாம். என்னம்மா அப்பா என்ன சொன்னா, கிரிவலம் முடிஞ்சிடுச்சா? செம கூட்டம், வீடியோவும் எடுக்க முடியல. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வீடியோ எடுக்கல இன்னும் சரியா. கூட்டத்தில் அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கும். ஒரு மணி 3 11 கிலோமீட்டர் வந்திருக்கும். இன்னும் வந்து 3 கிலோமீட்டர் போகணும். மொத்தம் 14 கிலோமீட்டரில் இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குது. 3:30 மணி ஆயிடுச்சு. எப்படியும் விடிஞ்சிடும் நம்ம சுற்றி வர்றதுக்கு. சரி, கொஞ்ச நாள் உட்காரலான்ட்டு உட்காந்துட்டு போகலான்ட்டு உட்காந்துருக்கோம். அப்படியே பாருங்க, பேக்ரவுண்ட்லேயே தெரியும் எவ்வளோ பேர் போகிறாங்க. அது சித்ரா பௌர்ணமின்றதுனால ஏகப்பட்ட கூட்டம். பொற்கொடி தாமரை மேகலா எங்க இருந்தாலும் இங்க போலீஸ் பூத்துக்கிட்ட வாங்க. ராகம்மாள் இங்க இருக்காங்க, வந்து அழைச்சிட்டு போங்க அவங்கள. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் சுற்றிட்டு வந்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரணகலமாக போன மாதிரி இருக்குதுல்ல. ஆமாம், அது கூட்டம்ல ரொம்ப சரியான கூட்டம். அடி மேலே அடி வச்சு போவான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தான் நாங்கள் கிரிவலம் அடி மேலே அடி வச்சு போனோம். அவ்வளோ க்ரௌடு. நாங்கள் போக போக எங்கள் பின்னாடியும் அவ்வளோ பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க. காலையில் கிரிவலம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்துருந்தது. நான் உண்மையாகவே இவ்வளோ கூட்டத்தை எங்கேயுமே பார்த்ததில்ல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா சொல்லுவோம், நிறைய இடத்த சொல்லுவோம், எங்கேயா போயிட்டு வந்தோம், ஐயோ அங்கே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, இவ்வளோ கூட்டம்னு. ஆனால் கிரிவலத்தில் சரியான கூட்டம், செம கூட்டம். அந்த மாதிரி கூட்டத்தை என் வாழ்க்கையில் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. நீ எங்கேயாவது பார்த்துருக்கியா? நானும் அந்த அளவுக்கு பார்த்து கிடையாது. நம்ம இப்போ என்ன ரீசெண்டாக ஐப்பன் கோயிலுக்கு போனோம், அங்கே கூட கூட்டம் கிடையாது. இது வந்து அது இல்லாமல் நடக்கிறதுல 14 கிலோமீட்டர் சுற்றி வரோன்னா ஒருத்தவங்க எதிர்க்க போகிறாங்கன்னா இடிச்சுன்னு ரொம்ப கூட்டம். காலே வைக்க முடியாத அளவுக்கு கூட்டம். நான் வந்து என் வாழ்க்கையில தூங்காம ஒரு நாள் ஃபுல்லாக முடிச்சிருந்தேன். அப்போ கூட கண்ணாசிக்காம ஒரு நாள் ஃபுல்லாக முடிச்சிருந்தேன். அது இந்த நாள் மட்டும்தான். ஸோ அவ்வளோ இதுவாக போச்சு, நல்லா போச்சு. எனக்கு ரொம்ப வீட்டுக்கு வந்திருந்து அந்த அளவுக்கு கால் வலியாக எதுவும் தெரியல. லைட்டாக இந்த கெட்ட கால் மட்டும் வலிக்கும்ல, அது மட்டும் லைட்டாக நடக்கும்போது மட்டும் வலிச்சுது, அவ்வளோதான். தவிர ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. ஸோ மற்றபடி வேற எந்த வலியும் இல்லை, எந்த ஒரு டயர்டும் இல்லை. வந்தோம் எப்பயுமே நைட்டு தூங்காமல் இருக்கிறனால கொஞ்சம் பகலில் சரியாயிடுச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சேன். அதனால் தான் இப்போ வந்து வீட்டில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ யாரெல்லாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வந்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட ஃபேமிலிலேருந்து நிறைய பேர் நான் வந்து பார்த்துருந்தேன். நிறைய பேர் வந்து பேசினாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு கன்ஃபியூஸோடயே போயிட்டாங்க. நிறைய பேர் பேசினாங்க, அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பேசினாங்க, நம்ம போய் அவங்ககிட்ட பேசும்போது எங்களுக்கு ஒரு ரொம்ப பூஸ்டாக இருந்தது. ஸோ ஜாலியாக போச்சு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் முக்கியமாக வந்து திருவண்ணாமலை போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் வீடு கட்டிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ வீடு கட்டிட்டு இருக்கும்போது பூமி பூஜைன்னு ஒன்று போடுவாங்க. அது மாதிரி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா பூமி பூஜை பண்ணியிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காணிக்கை வச்சிருந்தோம்.
101 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா காணிக்க வச்சிருந்தாங்க பாருங்க. ஆமாம், அது வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு அதில் வச்சோம் அந்த காணிக்கை. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொத்தனார் எடுத்துக்கல, நீங்கள் வந்து வீடு கட்டி முடிச்சுட்டு ஒரு கோயில் போயிட்டு அங்கே போடுங்க, குண்டியில் எங்கேயாவது போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் எடுத்து வச்சிருந்தேன் அந்த காசு செலவு பண்ணாமே. நான் அப்போ வந்து திருவண்ணாமலைக்கு போகலாம், ஏன்னா அங்கே போனதே இல்லை, போயிட்டு அங்கே உண்டியில் போடலாம், வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தேன். வீட்டு வேலை முடிஞ்சாதான் அவனை பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சித்ரா பௌர்ணமி அப்போ அதுக்கு முன்னாடிலாம் வீட்டு வேலை முடிஞ்சிச்சு, கிச்சன் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு போனேன், இன்னும் ஏன் கையில் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதான் அந்த கூட்டம் தான் காரணம். அவ்வளோ கூட்டம் கிட்ட போகவே முடியல. நம்ம கோயில் உள்ளே போயிட்டு பார்க்க முடியாது, மூலஸ்தானம்லாம் பார்க்க முடியாது இந்த கூட்டத்தில். ஸோ அதனால போடலை. அப்புறம் வெளியில் வந்தால் ஒரு விநாயகர் கோயில் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த விநாயகர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா போடலான்னு பார்த்தா உண்டியல் வந்து உள்வாட்டமாக இருக்குது. கேட் சாத்தி இருந்தது, உண்டியல் உள்வாட்டமாக இருந்தது. வெளியில் இருந்தாலும் நாங்கள் அந்த உண்டியில் போட்டு வந்திருப்போம். ஸோ கோயிலுக்கு வரணும், கிரிவலம் போயிட்டு ஐயனை பார்த்துட்டு அங்கே போட்டு வந்து காணிக்கு செலுத்திட்டு வந்துடும் நம்பிக்கையோட வந்திருப்போம். ஆனால் எங்கேயுமே போகாமல் இந்த காசு திரும்ப என் கைக்கே வந்துருச்சு அப்படின்னும் போது கொஞ்சம் திரும்பிட்டு வந்து வீட்டு பூஜை ரூம்லேயே வச்சாச்சு. திரும்ப வர சொல்கிறாரோ என்னமோ தெரியல. கண்டிப்பாக போகணும், ஏன்னா உள்ளெல்லாம் போய் சாமிலாம் பார்க்கலல்ல. நார்மல் டைமில் போயிட்டு மூலஸ்தானம் கருவறைலாம் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா இந்த டைம்லாம் போனால் உள்ளே போக முடியாது. நார்மலாக எப்போயாவது போனால் ஃப்ரீயாக போயிட்டு பார்க்கலாம், அந்த அப்போல்லாம் கூட்டம் இருக்காது. கிரிவலம்னா அந்த பௌர்ணமி, அந்த கார்த்திகை தீபம் அந்த டைம்லாம் போனால் உள்ளே போய் பார்க்க முடியாது, கூட்டம் அதிகமாக இருக்கும். நான் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சில பேர் நல்லா ஃப்ரீயாக க்ரௌடே இல்லாமல் ஃப்ரீயாக நடந்து போகிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் பார்த்தா நம்மளும் இப்படி தான் நடந்து போக போகிறோம்னு நினச்சேன். ஆனால் என்ன மாதிரி நினச்சிட்டு நிறைய பேர் வந்துருப்பாங்க போல. எல்லாரும் நிறைய பேர் வந்துட்டாங்க. அங்கங்கே சந்து பிரிவுல அந்த சந்தில் போயுமே எங்களுக்கு கூட்டமாக தான் இருந்துச்சு. நாங்கள் நேராக தான் போனோமே, அந்த சந்தில் போனாலுமே கூட்டம் தான் இருந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஐயனை வேண்டிக்கிட்டு அப்படியே கிரிவாலை சுற்றி வந்துட்டோம். ஸோ இவ்வளோ தூரம் இருக்கும் சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் எப்போ சுற்ற ஆரம்பிச்சோன்னு சொல்லி சொல்கிற மாதிரிங்க, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்புது மணி 6. ஆனால் எங்களோட லக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே எங்கள் ஊரில் பஸ் ஏறணும். எங்கள் ஊரில் பஸ் ஏறி திரும்ப விழுப்புரம் போய் இறங்கி அங்கேருந்து பஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் திருவண்ணாமலைக்கு. ஏன்னா இந்த டைமில் கூட்டம் கிரிவலம் நிறைய பேர் போவாங்க, அதனால் கூட்டம் பஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நாங்கள் எங்கள் ஊரில் பஸ் ஏறி விழுப்புரம் போனோம். விழுப்புரம் போனோன்னா எங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி என்னென்னா, நாங்கள் வந்த பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக கிரிவலம் போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ திரும்ப நாங்கள் கீழே இறங்கி பஸ்ஸுக்கெலாம் வந்து அலையெல்லாம் எதுவும் பண்ணலை, அந்த பஸ்லேயே உட்காந்து ஸ்ட்ரெயிட்டாக கிரிவலம் போய் இறங்கிட்டோம். ஸோ கிரிவலம் போய் இறங்கிட்டு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இல்லை. ஆமாம், இல்லைன்னா பஸ்ஸுக்கு தான் நின்று கிடந்துருப்போம். ஏன்னா பஸ்ஸே கிடைக்கல, அப்படி போச்சு இப்படி போச்சு. அது நம்ம போன பஸ்லேயே நிறைய பேர் கூட்டம் ஏறிச்சு, வேறு பஸ்ஸே வரலைங்க, கீழே உட்கார கூட இடம் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப கூட்டமாக தான் போச்சு அந்த பஸ்ஸும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் இங்கேருந்தே அந்த பஸ்லேயே போயிட்டோம். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப இது. அப்புறம் காலையில் வந்து எத்தனை மணிக்கு சுற்ற ஆரம்பிச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் போனது ஒரு 9:30க்குலாம் போயிட்டோம்ல. ஆமாம், 9:30க்கு மேலே தான், ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் கரெக்டாக. 9 கிரிவலம் சுற்றுறது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:51 அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமியே ஸ்டார்ட் ஆச்சா. நாங்கள் அதுக்கப்புறம் தான் சுற்ற ஆரம்பித்தோம் போல. 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆமாம், அதுக்கப்புறம் சுற்ற ஆரம்பித்தோம். விடிய காலையில் வந்து கரெக்டாக 5 மணிக்கு முடிஞ்சுது எங்களுக்கு. கரெக்டாக நான் டைம் முடிச்சுட்டு சாமிலாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போதெல்லாம் மணி கரெக்டாக 5:01. ஆமாம், நான் டைம் பார்த்தேன். 5:01 கரெக்டாக முடிஞ்சிடுச்சு. அப்போ பாருங்க விடிய வந்து சுற்றி இருக்கோம். ஆமாம், ஏன்னா நார்மல் கூட்டம்னா இன்னும் ஸ்பீடாகவே போயிட்டுருக்கலாம். அதான் சொல்கிறேன், நடக்கிற கால் எட்டி இடைய வைக்க முடியல, கிட்ட என்ன எட்டி வச்சு இடிச்சு என்னோட கொலுசு போட்டுப்போல அந்த கொலுசுல இடிச்சு கால் அடிச்சு கொலுசு போய் பொத்துட்டு காலே காயமாயிடுச்சு. 3/4 கால் அடிச்சது ஒரு பாடி கட் மாதிரி வரணும்னு சொல்லிட்டு என்னை சேதப்படுத்திட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். கால் இடிச்சு காலே காயமாயிடுச்சு. என்ன பண்ணுறது, என் காலு கிட்டையும் வைக்க முடியல, இடுப்புலாம் வலிக்குது. சரி கொஞ்சம் எட்டி வைக்கலான்னு பார்த்தா உன் காலில் இடிக்குது. அந்த அளவுக்கு கூட்டம். நார்மலாக நடந்து போகிற அளவுக்கு கூட்டம் இருந்ததுன்னா நம்மனு வேகமாக போயிடலாம், இன்னும் சீக்கிரமாகவே முடிச்சிருக்கலாம். 1 hour 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்ருக்கலாம். அது மாதிரி நின்று போனோம். கிட்டத்தெல்லாம் ரொம்ப கூட்டம். நின்று அப்படியே கொஞ்சம் தூரம் நவுறுது, அப்படியே நின்றுட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் நவுந்துட்டு அதுக்கப்புறமா தான் கடைசியாக மெயின் கோபுரம் ராஜகோபுரத்தை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லாதப்ப நார்மல் டைமில் போயிட்டு சாமியை பார்த்துட்டு அப்புறம் கிரிவலம் போகலாம். ஓகே, சாமி பார்த்தே ஆகணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கோயிலுக்கு போகும்போது என்ன சொன்னேன்னா, நிறைய பேர் போய் சாமியெல்லாம் பார்க்க முடியாது, கிரிவலம் போகும்போது சாமியெல்லாம் போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இல்லை, நான் போய் சாமி பார்த்து தான் கிரிவலம் போவேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்னன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா சாமியை பார்க்க முடியல, பார்க்காம தான் அவங்க கிரிவலம் போயிட்டு வந்தோம். அந்த மாதிரி கிரிவலம் போகிறோன்னா போகும்போதே அந்த சுற்றி லிங்கம்லாம் இருக்கும் பார்த்தியா, அது உள்ளே போயிட்டு பார்க்கணும். ஆனால் இந்த கூட்டத்தினால நம்மளால அதையும் பார்க்க முடியல. சரியான கூட்டம். ஆமாம், எந்த லிங்கமும் உள்ளே போயிட்டு சரியாக பார்க்கல. போயிட்டோம்.
ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை அப்படின்னும் போது போயிட்டு சாமி பார்த்துட்டு அப்படி எல்லா லிங்கத்தையும் பார்க்குற மாதிரி கிரிவலம் போகிற மாதிரி போகணும். ஓகே சரி ஓகே கண்டிப்பாக. சரி ஓகே. ஸோ சூப்பராக எங்களோட கிரிவலம்லாம் முடிஞ்சுது. ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ யாரெல்லாம் வந்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.